பொண்ணுங்களை பிடிக்காத பேர் என்ன? நான் கட் அடிச்சுட்டு அப்படியே எங்கிட்ட சுத்திட்டு பஸ் ஸ்டாண்டு. எங்களுக்கு பிடிச்ச குற்றாலம் அறிவு விழுகுதுலையா தான். டிப்ரெஷன் வந்தாலே குற்றாலம் பேர். வீட்டு ஜம்முல குளிரப்பட்டு. பசங்களை பிடிக்காத பேர் என்ன? சௌமியா. அப்புறம் போர் அடிச்சா தெங்காசில எங்க போவீங்க? குற்றாலம் போவோம். நான் கட் அடிச்சுட்டு அப்படியே எங்கிட்ட சுத்திட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் எங்கிட்ட படுத்து நினைச்சிட்டு வர வேண்டியதுதான். நீங்க ப்ரோ? நானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ, ரெண்டு எல்லாரும் ஒன்னா சுத்திட்டு அப்படியே எங்க போனாலும் ஒரே கேங்கா தான் ப்ரோ போவோம். அப்படியே எங்க போனாலும் கேங்கா தான். இல்ல போர் அடிச்சா தெங்காசில எங்க ப்ரோ போவீங்க? போர் அடிச்சா எங்க வீடியோ எடுக்காத அந்த ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எங்க போவீங்க? இல்ல பஸ் ஸ்டாண்ட் தான் வருவேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? போர் அடிச்சுனா தெங்காசில எங்க போவீங்க? தெங்காசில காலேஜ் போவோம். காலேஜ் விட்டா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருப்போம். அதை விட்டா எங்கேயாவது சுத்தி பார்க்க போவோம். போர் அடிச்சுனா மட்டும் தான் காலேஜ் போவோம். நல்ல நாள்லாம் காலேஜ் போறது இல்ல. நாலாஞ்சு போவோம்னா படிப்போம், இப்போ என்ஜாயா இருப்போம். எங்கேயும் போவேன். வீட்லயே இருந்துருங்க. போர் அடிச்சாலும் எங்கேயும் போக மாட்டீங்க, வீட்லயே தான் இருப்பீங்க. ப்ரோ போர் அடிச்சுன்னா எங்க போவீங்க? குற்றாலம் போவோம் குளிக்க. குற்றாலம் போவீங்க. வேற ப்ரோ? வேற ஊர் குளத்துல எங்கேயாவது இருப்போம். குளிக்க போனீங்க? குளிக்க தான் போவோம். போற அடிச்சுல குளிக்க தான் போவோம். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா தெங்காசில எங்க போவீங்க? போர் அடிச்சுன்னா தெங்காசில வந்து குற்றாலம் போகலாம். வேற இங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சுத்தி பார்க்க கொள்ள இடம் கிடையாது. ஓ அப்படியா விஷயம். வேற பார்க் ஏதாவது இருக்குன்னா போகலாம். நல்லா இருந்துச்சுன்னா. நீங்க போர் அடிச்சுன்னா நீங்க எங்க போவீங்க? நாங்க போர் அடிச்சுச்சு அப்படின்னா எங்க போகலாம்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அப்படி சுத்தி எங்கேயாவது குற்றாலம் போகலாம். அவுட்டர்ல எங்கேயாவது. டிப்ரெஷனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தெங்காசிக்கு எங்கேயும் போவீங்க? வெளியவே போக மாட்டீங்க? குற்றாலம் போவோம். குற்றாலம் தான். டிப்ரெஷனா இருந்தாலே குற்றாலம் போயிருங்க. குற்றாலம் வீட்டு ஜம்முல குளிரப்பட்டு நீட்டா மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். உங்களுக்கு? குற்றாலம் தான் ப்ரோ, எல்லாம் ஒரே மாதிரி தான் டைம் போவோம். டிப்ரெஷன்ல இருந்தா எங்க போவீங்க? டிப்ரெஷனா இருந்தா வீட்லயே இருந்துருவோம். வீட்லயே இருப்பீங்க. வீட்லயே இருந்துருவோம். ஐயோ சாமி. டிப்ரெஷனா இருந்தா டிப்ரெஷனா இருக்க மாட்டோம் ப்ரோ. இருக்க மாட்டீங்க. சூப்பர். நீங்க ப்ரோ? நாங்க எங்க போக மாட்டோம். அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. சரி, டிப்ரெஷனா இருந்தா எங்க போவீங்க? டிப்ரெஷனா இருந்தா இங்க மால் ஏதாவது போகலாம். மால் நம்ம ஊர்ல எங்க மால்? மால் சின்ன சின்ன மால் இருக்குல்ல, ஐடி புக்ல இருக்கு, அந்த மாதிரி மால் போக வேண்டியது. என்னென்ன சொல்றான் பாருங்க. டிப்ரெஷனா இருந்தா? டிப்ரெஷனா இருந்தா என்ன பேலு கூட ஊர்ல பேலு கூட தான் இருக்கும். பையில கூட ஜாலியா. நீங்க? நானும் அதுதான் ப்ரோ. புறா இருக்கு, புறா கூட அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நானே இருந்துக்குவேன். உங்களுக்கு டிப்ரெஷனே இருக்காது? அதெல்லாம் இருக்கேன். புறா இருக்கலாம், அது போதும். என்ன குறையம் போறப்பி அத்தனைக்கும் நாம் உங்களுக்கு தெங்காசில பிடிச்ச ஃபுட் என்ன? பிரியாணி. தெங்காசில உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? எங்களுக்கு பிடிச்ச குற்றாலம் அறிவு விழுகுதுலையா தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஃபுட் சாப்பாடு சாப்பிட்றதா? தோசை பிடிக்கும். தெங்காசில பரோட்டா பிரியாணி ரெண்டுல என்ன பிடிக்கும்? தலப்பக்கடை பிரியாணி பிடிக்கும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன தெங்காசில? பரோட்டா பிரியாணி. பரோட்டா பிடிக்கும். ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அரௌண்ட் ஆஃப் தெங்காசி. ஆமா சரி, டவர் வந்தோடனே பண்ணிடுங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். பரோட்டா 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 பிரியாணி எது பிடிக்கும்? பிரியாணி. ஆனா உங்களுக்கு பரோட்டா இடியாப்பம் பாயா அந்த மாதிரி தான். பிடிச்ச ஃபுட் என்ன? ஃபுட் வந்து பிரியாணி பரோட்டா. புரோட்டா. உங்களுக்கு? பிரியாணி. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? பிரியாணி பரோட்டா. புரோட்டா. தம்பி உனக்கு பூரி பிடிக்குமா? சரி, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. பிரியாணி பிடிக்குமா பரோட்டா பிடிக்குமா? பிரியாணி தான் பிடிக்கும். பொண்ணுங்களை பிடிக்காத பேர் என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? என்ன பேர்கள்? சுபா. என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? பிடிச்ச பேர்னா? பிடிச்ச பேர்னா ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. முபீனா. பசங்களை பிடிக்காத பேர் என்ன? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. பொண்ணுங்களை பிடிக்காத பேர் என்ன? எது பிடிச்ச பேரு? மகா.
உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. டிவில வருமா? யூடியூப் சேனல்ல வரும், இன்ஸ்டாகிராம்ல வரும். உங்களுக்கு இப்போ பொண்ணுங்க பேர்ல பிடிச்ச பேர் என்ன? பிடிச்ச போர் என் மக பேர் பிடிக்கும் ரொம்ப, தீபிகா. பிடிக்காத பேரு? பிடிக்காத பேருன்னு ஒண்ணு இல்ல, எல்லா பேரும் பிடிக்கும். எது பிடிக்கும்? பசங்கள்ல பிடிக்காத பேரு? பசங்க பிடிக்காத பேரு அது அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் பிடிச்ச பேரு? பிடிச்ச பேரு பிரேம், சித்தார்த், இந்த 2 பேர் பிடிக்கும். நாங்க சீரியல் பாக்குறதுனால அந்த சீரியல் பார்த்து வச்சிருக்கோம், பிடிக்கும். நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு பசங்களை பிடிச்ச பேர் என்ன? பசங்களை பிடிச்ச பேரா சூர்யா. பிடிக்காத பேரு? பிடிக்காத வேண்டாம் ஒரு பேர். போய் சொல்லாதீங்க, உண்மையிலேதான். இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா யாரு? அப்படி யாரையும் பிடிக்காதலாம் சொல்ல முடியாது. சரி, இந்த பர்சன் நான் மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பர்சன் பேர் என்ன? அப்படிலாம் யாரும் இல்லை. தெரியாது தெரியாது தெரியாது. யாரையும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களோ? சொல்லாமல் என்ன பிரச்சனை? அது என்னடா சொன்னா அவன்? உங்களுக்கு பிடிக்காத பேர் என்ன? பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல தீபக் ருசோ. பிடிச்ச பேரு? பிடிச்ச பேரு இந்த பேர் சொல்ல, நிறைய பேர் இருக்கா. அதான் ஒரு பேரு. சரி, மதன். உங்களுக்கு பிடிக்காத பேரு? ருசோ. பிடிச்ச பேரு? மதன். நான் மொட்டை மதன் இல்ல, மன்மதன். சரி தம்பி, மாப்பிள்ள அப்படியே எங்க வாங்க, அப்படியே வைக்கப்படாதீங்க, வாங்க. பசங்களுக்கு பிடிச்ச பேர் என்ன? கபிலேஷ். பிடிக்காத பேரு? அஸ்வின். உங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்டு? அஸ்வின். அடங்கம்மால. உங்களுக்கு பிடிக்காத பொண்ணு பேர் என்ன? அபிநயா. பிடிச்ச பொண்ணு பேரு? சௌமியா. பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கேக்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன திவான் மைதன் சொல்லி பிடிக்கும். பிடிக்காத அந்த ஒரு ஃப்ரெண்ட் யாரு? பிடிக்காத ஃப்ரெண்ட்னா முகமது சிராஜ்னு சொல்லி ஒருத்தரை பிடிக்காது. அது பிரச்சனை இல்லை, போட்டு ஓகேவா தம்பி? உனக்கு பூரி பிடிக்குமா? சரி, பிரியாணி பிடிக்குமா பரோட்டா பிடிக்குமா? பிரியாணி தான் பிடிக்கும். சரி, உனக்கு பிடிச்ச பையன் பேர் என்ன? நிலேஷ். பிடிக்காத பையன் பேரு? அதுல என்ன பிடிச்ச பொண்ணு பேரு? அது தெரியலையே. சரி, பிடிக்காத பொண்ணு பேரு தெரியாதா? தெரியாது. சரி, பிடிக்காத பொண்ணு பேரு தெரியாதா? மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட்.